தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, இந்த உலகம் மனிதர்களுடைய வாய்ப்புகளையும் வசதிகளையும் பெருக்கிக் கொள்வதற்கான ஒரு தளம். இங்கே பலவிதமான வாய்ப்புகள் குவிந்து கிடக்கிறது. இந்த வாய்ப்புகளை நம்முடைய வாழ்க்கையில் எவ்வாறு பயன்படுத்தி என்னுடைய வாழ்க்கையை நல்ல மதிப்பீடுகளின்படி அணி செய்கிறேனா என்பதுதான் இன்றைய நற்செய்தி வாசகங்கள் முன்னிறுத்துகின்ற செய்தியாக இருக்கிறது. எனவே இந்த உலகம், இந்த கடவுள் நமக்கு தந்த வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்துவோம். வாய்ப்புகளை நழுவ விட்ட தருணங்களையும், வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் இருந்த சோம்பேறியாக இருந்த தருணங்களையும் நினைத்து பார்த்து இறைவனிடம் ஒப்பு கொடுத்து மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிகையான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை எதிர்க்க வைத்த நம் குற்றங்கள் தவறுகளை மன்னித்து நம்மை முடிவில்லாத நிறைவான வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
நரங்களிலே இறைவனுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் தெய்வமே. வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வழிபடுகின்றோம் தெய்வமே. ஆராதனை, 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 ஆராதனை புரிந்து மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உனது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் மிகு வல்லவரே, தந்தையே தெய்வமே. மறைமகனாய் உதித்தவரே, தந்தையே தெய்வமே. செம்மறியே, 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 தந்தையினின்று உதித்தவர் நீர். தந்தை நின்று உதித்தவர் நீர். உலகின் பாவம் போக்குபவர் இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையிடம் வலப்பக்கத்தில் வீட்டிருக்கும் இறைவனே, இறங்கும் ஐயா எம் மீது. இயேசு கிறிஸ்து ஆண்டவர். தூயவர், 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 ஐயா நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஆமென். ஜெபிப்போமாக. நம்பினோரை காத்து வரும் இறைவா, உம்மை அன்றி மேலானது எதுவும் இல்லை, புனிதமானது எதுவும் இல்லை. இந்த மெய்யறிவில் உமது வழி நடத்துதலா நாங்கள் இவ்வுலகின் நலன்களை பயன்படுத்தி நிறைவாழ்வின் மதிப்பீடுகளை கடைபிடிக்க கற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
முதல் வாசகம். நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கிறாய். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 5 மற்றும் 7 முதல் 12 வரை. அந்நாட்களில் கிபெயோனில் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார். உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்று கடவுள் கேட்டார். என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அடியேனை என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசாக்கியுள்ளீர். நான் செய்வதறியாத சிறு பிள்ளை. இதோ உமக்கென நீர் தெரிந்து கொண்ட திரளான மக்களிடையே அடியேன் இருக்கிறேன். அவர்கள் எண்ணி கணிக்க முடியாத மாபெரும் தொகையினர். எனவே மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானத்தை நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தருளும். இல்லாவிடில் உமக்குரிய இம்மாபெரும் மக்களின் தினத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார். சாலமோன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாயிருந்தது. கடவுள் அவரிடம், நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ நீ கேட்கவில்லை, உன் எதிரிகளின் சாவையும் நீ விரும்பவில்லை. மாறாக நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கிறாய். இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடியே செய்கிறேன். உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்க போவதும் இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடந்து சென்றாலும் நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், அஞ்சாதே கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன். தேவரின் பார்வையில் நீ மதிப்புள்ள பொன் விளை நிலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் முன்னிலை உயர்ந்தது அவராலே. தேவரின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன் பொன் விளை நிலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் முன்னிலை உயர்ந்தது அவராலே. பால் நிறைந்தூட்டிடும் தாய் மறந்தாலும் நீ அவர் மடி மேலே. வரம் தேற்றுவார், பலம் போற்றுவார், வாழ்வினில் ஒளிதானே. அஞ்சாதே கலங்காதே. என கடவுள் முன்குறித்து வைத்தார். திருத்தூதர் பவுல் உரைமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 28 முதல் 30 முடிய. சகோதர சகோதரிகளை, கடவுளிடம் அன்பு கோர்பவர்களோடு
அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கின்றார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கேற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதர சகோதரிகள் பலரும் தம் மகனின் தலை போன்றவராக இருக்க வேண்டுமென்று இப்படிக்கு செய்தார். தம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையராகி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையோர் ஆனதோரை தம் ஆட்சியில் பங்கு பெற செய்தார். இது ஆண்டவர் வழங்க அருள்வார்க்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 13 44 முதல் 52 வரையிலான இறை வார்த்தைகள். இயேசு மக்களை நோக்கி கூறியது: ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல் முத்துக்களை தேடிச் செல்கிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரிக்கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளரிடையே இருந்து தீயோரை பிரிப்பர், பின் அவர்களை தீச்சுளையில் தள்ளுவர். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரை போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமானோரே, விண்ணரசு பற்றிய சில உவமைகளை, சில கருத்துக்களை இப்பொழுது நற்செய்தி வாசகமாக நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டின் பொதுக்காலம் 17ஆம் ஞாயிறு வழிபாட்டை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நமக்கு இந்த உவமைகள்
நல் வாழ்விற்காக இறைவனை தேடுகின்ற தூய வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்பதற்காக வழங்கப்பட்டிருக்கின்றன. புதையல் இருக்கின்ற நிலம் ஒன்றின் ஓமை, நல் முத்து ஓமை, வலை ஓமை, கருவூலத்தை பற்றிய செய்தி என 4 வகையிலே ஆண்டவர் இறையரசை பற்றி நமக்கு கற்றுத்தருகிறார். இந்த 4 அடையாளங்களின் வழியாக ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தர விரும்புவதெல்லாம் ஒரே ஒரு சிந்தனை. குறிப்பாக நம் அனைவருக்கும் தெரிந்த ஜெபம் 10 கட்டளைகள். அதனுடைய முதல் கட்டளை நம் அனைவருக்கும் தெரியும். பழைய வார்த்தைகளிலே சொல்வதாக இருந்தால், உனக்கு கர்த்தாவாகிய கடவுள் நாமே, நம்மை தவிர வேறு சர்வேஸ்வரன் உமக்கு இல்லாமல் போவதாக. மிக அழுத்தமான வார்த்தைகள். உமக்கு கர்த்தாவாகிய கடவுள் நாமே, நம்மை தவிர வேறு கடவுள் இல்லாமல் போவதாக. எனவே 10 கட்டளைகளில் முதல் கட்டளையாக அமையக்கூடிய இந்த கட்டளை வழியாக நம்முடைய வாழ்வின் மையமாக கடவுள் இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்வின் எல்லாமாக கடவுள் இருக்க வேண்டும் என்பது மிக தெளிவாக கற்றுத்தரப்படுகின்றது. இந்த 4 உவமைகள் வழியாக அல்லது இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக புதையல், முத்து, வலை, கருவூலம், இந்த 4ஐ மையப்படுத்தி ஆண்டவர் இயேசு வழங்குகின்ற செய்தியும் இதுவாகவே இருக்கின்றது. நம்முடைய இவ்வுலக வாழ்வு கடவுளை மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும். யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் நாம் அனைவருமே அறிந்திருக்கிறோம். யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் என்றாலே எல்லோருக்கும் தெரியும். அது சமாரிய பெண்ணை பற்றிய உவமையை நமக்கு எடுத்து சொல்கின்றது. ஆண்டவர் இயேசுவுக்கும் சமாரிய பெண்ணுக்கும் அந்த கிணற்றங்கரையிலே நடந்த உரையாடலை பற்றிய நிகழ்வு யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சிக்கு இடையே ஒரு சிறிய செய்தி, ஆனால் மிக முக்கியமான செய்தி சொல்லப்படுகின்றது. இயேசு இந்த சமாரிய பெண்ணோடு கிணற்றங்கரையிலே பேசிக் கொண்டிருக்கிறார். அவரோடு உடன் வந்த சீடர்கள் நகருக்குள் செல்லுகின்றார்கள். அங்கே உணவு வாங்குவதற்காக செல்லுகின்றார்கள். இயேசுனுடைய உரையாடல் இங்கே தொடர்கின்றது. உணவு வாங்கிவிட்டு தாமதமாக சீடர்கள் உள்ளே வருகின்றார்கள். வருகின்ற இயேசு அப்பொழுது அந்த சமாரிய பெண் இயேசுவோடு கூடிய உரையாடல் முடிந்து ஊருக்குள் சென்று விடுகின்றார். இயேசு இருக்கின்றார். இயேசுவிடம் உணவு அருந்த வாருங்கள் என்று சீடர்கள் அழைக்கின்றார்கள். அவ்வாறு இயேசுவை பார்த்து சீடர்கள் சாப்பிடுவதற்காக, உணவு உண்பதற்காக அழைக்கின்ற பொழுது இயேசு சொல்வார், எது எனது உணவு? எனது தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே எனது உணவு. எது எனது உணவு? எனது தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே எனது உணவு என்று ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகின்றார். எனவேதான் ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கை முழுவதும் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதாக இருந்தது. அந்த சிலுவை மரத்தடியில் கூட அந்த கல்வாரி பாடுகள் புனித வியாழன் இரவு அவருடைய கண்ணுக்கு முன்னால் தெரிகின்ற பொழுது கூட அவர் ஆண்டவரிடம் கதறி அழுகின்றார். அப்பொழுதும் இறைவனின் திருவுளம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றே அழுது ஜெபிக்கின்றார். தந்தையே, இந்த துன்பக் கிண்ணம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனால் என் விருப்பப்படி அல்ல, உமது விருப்பப்படியே ஆகட்டும். நான் விரும்புவது படி அல்ல, மாறாக உமது திருவுளம் இந்த வேதனையான சூழலிலும் நிறைவேறட்டும் என்று சொல்லி கடவுளின் திருவுளத்திற்காக காத்திருந்தவர் ஆண்டவர் இயேசு. கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த மண்ணிலே வந்தவர் இயேசு. கடவுளின் திருவுளத்தையே நிறைவேற்றியவர் ஆண்டவர் இயேசு. ஆக ஆண்டின் பொதுக்காலம் 17ஆம் ஞாயிறு வழிபாட்டின் வழியாக நமக்கு நற்செய்தி வாசகத்திலே வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த செய்தி வழியாக புதையல், முத்து, வலை, கருவூலம்
இந்த 4 வார்த்தைகளின் வழியாக அல்லது இந்த 4 வார்த்தைகளும் இந்த பொருட்களும் வழங்குகின்ற செய்தி வழியாக ஆண்டவர் இயேசு நம்மிடம் விரும்புவதெல்லாம் நாம் இறையரசை நாடுபவர்களாக இருக்க வேண்டும், இறை திருவுளத்தை தேடுபவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக கீழை நாட்டு மக்களாகிய நமக்கு புதையல் என்கின்ற வார்த்தை அந்நியப்பட்ட வார்த்தையே அல்ல. நம்முடைய ஊர்களிலே இப்பொழுதும் புதையல் கதைகள் பேசப்படுவது உண்டு. எனவே புதையல் என்பது கற்பனையாக சொல்லப்பட்ட ஒன்று அல்ல. இன்று நாம் எல்லாருமே பழக்கப்பட்டிருக்கிறோம். வங்கிகளை பற்றி சேமிப்பு என்றால் நாம் வங்கியிலே சேமித்து வைக்கின்றோம், நகைகளை எல்லாம் லாக்கரிலே கொண்டு வைக்கின்றோம் இருப்பவர்கள். பழைய காலத்திலே இந்த வங்கிகள் கிடையாது. பழைய காலத்திலே தங்களுடைய விலை உயர்ந்த பொருட்களை, சொத்துக்களை, ஆபரணங்களை அல்லது பொற்காசுகளை, சாதாரணமான காசுகளை சேமிப்பு வைப்பதற்கு அல்லது பாதுகாப்பாக வைப்பதற்கு மக்கள் நம்பியிருந்த ஒரே இடம் நிலம். நிலத்தில் தான் அவர்கள் புதைத்து வைத்தார்கள், நிலத்தில் தான் அவர்கள் பதுக்கி வைத்தார்கள். இது சாதாரணமாக நடந்த நிகழ்வு. இன்னமும் குறிப்பாக பழைய காலத்திலே நாம் இன்று அனுபவிப்பது போல ஒரு நிரந்தரமான வாழ்வு, நிரந்தரமான வீடு என்பது கிடையாது. குறிப்பாக எந்தெந்த பகுதிகளிலே அதிகமான போர்கள், கலவரங்கள் இருந்ததோ அந்த பகுதிகளிலே அப்படிப்பட்ட பாதுகாப்பு கிடையாது. எனவே போர் போன்ற பிரச்சனைகள் வருகின்ற பொழுது ஒரு இடத்திலே வாழுகின்ற நபர்கள் அவர்களுக்கு உரிய உடைமைகளை, பொன் போன்றவற்றை, பொற்காசுகள் போன்றவற்றை அல்லது ஏனைய அழிவுறாத விலை உயர்ந்த மதிப்பான பொருட்களை அவர்களுக்கு சொந்தமான நிலங்களிலே புதைத்து வைத்தார்கள். எப்போது ஒரு முறை நாம் திரும்ப வருகின்ற பொழுது மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம் என்ற நம்பிக்கையோடு புதைத்து வைத்தவர்கள் உண்டு. வழக்கமாகவே அதை சேமிப்பாக தங்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக புதைத்து வைத்தவர்கள் உண்டு. இது வரலாறு. ஆக நிலத்திலே புதையல் கிடைக்க வேண்டும் என்கின்ற பேச்சு பாரம்பரியத்திலே இருக்கின்றது என்றால் இதுதான் காரணம். எவ்வாறு புதையல் இருக்கின்ற நிலமானது விலை மதிப்பற்றதாக இருக்கின்றதோ, ஒருவருக்கு முழுமையான பாதுகாப்பை தருகின்றதோ, எனவேதான் அவர் அந்த புதையல் நிலத்தை காணுகின்ற பொழுது தனக்குரிய அத்தனையும் யோசித்து பார்க்காமல் விற்றுவிட்டு அந்த புதையல் நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். இது மனித மனநிலையாக இருக்கின்றது. இந்த சாதாரண எடுத்துக்காட்டை ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற பொழுது, ஒரு நிலத்திலே புதையல் இருப்பதை ஒருவர் கண்டுபிடிக்கின்ற பொழுது, அறிகின்ற பொழுது தனக்குரிய அனைத்தையும் விற்று அவர் அந்த புதையல் நிலத்தை வாங்கி இந்த உலகத்திலே தன்னுடைய வாழ்வை உறுதிப்படுத்தி கொள்வது போல மனிதர்களாகிய நாம் கடவுளை தேடுபவர்களாக இருக்க வேண்டும், கடவுளை அறிபவர்களாக இருக்க வேண்டும், கடவுளை உறுதியாக பற்றி பிடித்து இவ்வுலக வாழ்விலே நம்மையும் உறுதிப்படுத்தி கொள்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த புதையல் ஓமையினுடைய செய்தியாக இருக்கின்றது. புதையல் நிலம் என்றால் யாரும் அதை இழக்க ஒருபோதும் தயாராவதில்லை, துணிவதில்லை. அதுதான் மனித மனநிலையாக அவர்களுடைய விசுவாச வாழ்விலே இருக்க வேண்டும். முத்தும் அதே போன்றதுதான். விலை உயர்ந்தது, மிக அழகானது. முத்து ஒன்றை தனக்கு உரியதாக வைத்திருக்கின்றார் என்றால் அது அவருக்கு ஒரு பெருமை. என்னிடம் ஒரு முத்து இருக்கின்றது, இந்த முத்து இருக்கின்றது என்கின்ற பொழுது அவருக்கு அது பெருமை, அவருக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது. உள்ளத்திலே ஒரு சமாதானத்தை, ஒரு நிறைவை தரக்கூடியதாக இருக்கின்றது. அத்தகைய ஒரு முத்தாக நாம் கடவுளை பார்க்க, இயேசுவை பார்க்க பழகிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் மீண்டும் அந்த ஓமையினுடைய நோக்கமாக இருக்கின்றது. கடவுள் என்னோடு இருக்கிறான், நான் கடவுளோடு இருக்கிறேன், நான் கடவுளை சார்ந்தவன், கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதிலே நான் மகிழ்ச்சி கொள்கிறேன் என்கின்ற உணர்வு நம்மிடையே மேலோங்கி நிற்க வேண்டும் என்பதனை உறுதிப்படுத்துகின்ற வகையிலே முத்து ஓமை சொல்லப்படுகின்றது. சாதாரணமாகவே எளிய வீடுகளிலே நல்ல ஒரு நகையை வாங்குவதாக இருந்தால் நல்ல ஒரு மகிழ்ச்சி அந்த நபருக்கு கொடுக்கும். இப்பொழுது இருக்கின்ற காலகட்டத்திலே வைர நகை வாங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கின்றது என்றால் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். அத்தகைய மகிழ்ச்சி கடவுளை காண்பதிலே, கடவுளை திருவுளத்தை நிறைவேற்றுவதிலே மனிதருக்கு ஏற்பட வேண்டும் என்பதுதான் விவிலிய பின்னணியாக இருக்கின்றது. இயேசு நமக்கு வழங்குகின்ற செய்தியாக இருக்கின்றது. வலை ஓமையை ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகின்ற பொழுது, கடலுக்குள் அல்லது குளத்திற்குள் அல்லது ஆற்றிற்குள் நாம் மீன் பிடிப்பதற்காக வலையை வீசுகின்ற பொழுது
அங்கே மீன்கள் மட்டும் கிடைப்பதில்லை, அல்லது ஒரு வகையான மீன்கள் மட்டும் இருப்பதில்லை. பல வகையான பொருட்களையும் மீன்களையும் பல வகைப்பட்ட மீன்களையும் அள்ளி கொண்டு வருகின்றது. வலை திரு அவைக்கு ஒப்பாகும், அல்லது இறையாட்சி சமூகத்திற்கு ஒப்பாகும். அங்கே பல சிந்தனைகளை கொண்டவர்கள், பல எண்ணங்களை கொண்டவர்கள், பல குணநலன்களை கொண்டவர்கள் இருக்கின்றார்கள். எல்லோரையும் ஏற்று மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். ஆனால் தீர்ப்பு நாள், இறுதி நாள், கடவுளின் நாள் என்று ஒன்று வரும். அந்த நாளிலே தீயவை பிரித்து வைக்கப்படும், நல்லவை எடுத்துக்கொள்ளப்படும் என்று மோட்சம் நரகம் பற்றிய வார்த்தைகள் இங்கே ஆண்டவர் இயேசுவால் சொல்லப்படுகின்றன. குறிப்பாக ஒரு வலையிலே அனைத்து விதமான மீன்களும் வேறு வகையான பொருட்களும் அங்கே இருப்பது போல நாம் எல்லோரையும் ஏற்று வாழ வேண்டும், எல்லோரையும் பொறுத்து வாழ வேண்டும், எல்லோரையும் அன்பு செய்ய வேண்டும். யாரையும் ஒதுக்கிவிடக்கூடாது, யாரையும் ஆகாதவர் என்று விலக்கி வைக்க கூடாது என்கின்ற செய்தியை ஆண்டவர் இயேசு அந்த வலை ஓமை வழியாக வழங்குகின்றார். இறுதியாக கருவூலம் பற்றி ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகின்றார். இங்கே மறைநூல் அறிஞர்களுக்கு சாதகமாக ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகின்றார். குறிப்பாக மறைநூல் அறிஞர்கள் பல அறிவினை பெற்றிருக்கின்றார்கள். அவர்கள் ஏற்கனவே இறை வார்த்தையை, குறிப்பாக பழைய ஏற்பாட்டு பின்னணியிலே வருகின்ற இறை வார்த்தைகளை கற்று தேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். இப்பொழுது இயேசு வழங்குகின்ற புதிய சிந்தனையும் இருக்கின்றது. எனவே பழையது நல்லதா புதியது நல்லதா என்ற விவாதத்திற்கு இடம் தராமல் பழையவற்றில் இருக்கின்ற நன்மையையும் இயேசுனுடைய போதனையோடு கிறிஸ்தவ மதிப்பீடுகளோடு இணைத்து பார்த்து வாழ்வு தரக்கூடிய அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இங்கே கருவூலத்தின் வழியாக ஆண்டவர் வழங்குகின்ற செய்தியாக இருக்கின்றது. புதிய ஒரு உடை எடுக்கின்றோம், புதிதாக ஒரு நகை வாங்குகின்றோம் என்றால் பழையதை எல்லாம் நாம் தூரை போட்டு விடுவதில்லை. பழையது நமக்கு பேருதவியாக இருக்கும். எனவே நன்மையானது, நல்லது எங்கிருந்து வந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற வகையிலே ஆண்டவர் இயேசு அந்த கருவூலத்தின் வழியாக பழையது புதியது அனைத்தையும் சேர்த்து வைத்திருக்கின்ற கருவூலம் என்கின்ற அந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தருகின்றார். நாம் எப்பொழுதுமே நல்லதை தேடுபவராக இருக்க வேண்டும், சிறந்ததை நாடுபவராக இருக்க வேண்டும். இந்த நல்லதும் இந்த சிறந்ததும் ஆண்டவரிடம் இருக்கின்றது. ஆண்டவரை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுகின்ற பொழுது, ஆண்டவரை நம் வாழ்வின் மையமாக வைத்துக் கொள்ளுகின்ற பொழுது தீயவை நம்மிடமிருந்து தானாகவே விலகி செல்கின்றது. நாம் நல்லதை செய்பவர்களாக மாறுகின்றோம் என்பது அழுத்தமாக இந்த உவமைகள் வழியாக இந்த நாளிலே நமக்கு வழங்கப்படுகின்ற செய்தியாக இருக்கின்றது. எனவே எல்லாவற்றிற்கு மேலாக நாம் கடவுளை நாடுவோம். கடவுளின் திருவுளத்தை இந்த உலகத்திலே அனைவரும் நிறைவேற்றி வாழுகின்ற பொழுது அதுவே இந்த மண்ணுலகில் இறையாட்சியாக இருக்கின்றது. அதுவே இந்த மண்ணுலகை விண்ணரசாக மாற்றுகின்றது. ஆமீன். அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையா இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார
நிலைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஜெபிப்போமாக. அருளும் கோட்டையுமானவரே இயேசுவே, இதோ காணொளி வழியாக, தொலைக்காட்சி வழியாக இத்திருப்பலியை பங்கேற்று தியானித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நபரையும் ஒவ்வொரு வீட்டாரையும் நீர் சந்திக்கும்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கொரோனா வைரஸ் என்கின்ற தொற்று, COVID-19 என்ற நோய், இதன் நிமித்தமாக உலகம் முழுவதும் முடங்கி கிடக்கின்ற காலகட்டத்திலே உமது அருளுக்காக ஜெபிக்கிறோம். நீர் வழங்குகின்ற சமாதானத்திற்காக ஜெபிக்கிறோம். நீர் தாமை படைத்தாளுகின்ற இந்த முழு உலகையும் இந்த தீங்கிலிருந்து ஆண்டவரே பாதுகாக்கும்படியாக விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். படைப்பின் சிகரமாக நீர் மனிதரை படைத்தீர். அந்த மனிதர்களை வாட்டுகின்ற கொரோனா வைரஸின் தாக்கத்திலிருந்து நீர் முழுமையான விடுதலையை தந்து தேற்றும்படியாக விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். இயேசு ஆண்டவரே, எங்களுக்கு மன்னம் இறங்குவீராக. இந்த வைரஸ் நிமித்தமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற அத்தனை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். முழு உலகிற்காக ஜெபிக்கிறோம். உலக தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய முயற்சிகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த மனுக்குலத்தை மீட்க வேண்டும் என்பதற்காக, இந்த நோயின் தாக்கத்திலிருந்து மனுக்குலத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாட்டிலும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கின்ற நாட்டு தலைவர்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சுகாதாரத்துறை ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவத்துறை பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். செவிலியர்களுக்காக ஜெபிக்கிறோம். நீரை மன்னம் இறங்குவீராக, இவர்களோடு தங்கியிருப்பீராக. காவல்துறை பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். யாவரோடு துணையாக வாரும். இவர்களும் இந்த நோய்க்கு தொடர்ந்து ஆளாகி வருகின்ற இந்த வேதனையான சூழலிலே ஆண்டவரே, நீர் மன்னம் இறங்கும்படியாக, நீர் முழு உலகையும் மீட்டு ரட்சிக்கும்படியாக, இந்த பொல்லாத சூழலில் இருந்து, கடினமான சூழலில் இருந்து எங்கள் அனைவருக்கு விடுதலையை தரும்படியாக விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் அன்னதின வாழ்விற்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக இல்லங்களிலே நடைபெற வேண்டிய நல்ல காரியங்கள் யாவும் முடங்கி கிடக்கின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கிறது. எங்களுக்கு விடுதலை தாரும். பிள்ளைகளுக்குரிய திருமண ஏற்பாடுகளை செய்துவிட்டு அதற்கு மேலும் தொடர்ந்து பல வேலைகளை செய்ய முடியாமல் தடைபட்டு விலையிலே முடங்கி கிடக்கின்ற குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, நீர் கண்ணோக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் வீடுகளில் நல்ல காரியங்கள் குறைவின்றி நடைபெறுவதற்கு ஏதுவான சூழல் உருவாக நீர் துணை நிற்கும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக, எந்தவித தடையுமில்லாமல் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்விலே நல்ல நிகழ்வுகள், திருமணம் போன்ற நிகழ்வுகள் நடைபெற அருள் புரியும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவே, வேலை வாய்ப்புகள் இழந்து கிடக்கின்ற முழு உலகிற்காக உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம். எங்களுக்கு மன்னம் இறங்குவீராக. எங்கள் பிள்ளைகள் வீட்டிற்குள் முடங்கி கிடக்கின்றார்கள். வெளியூர்களுக்கு செல்ல முடியாத சூழல், வெளியூர்களிலே பாதுகாப்பு இல்லாத சூழல், வெளிநாடுகளிலே பாதுகாப்பு இல்லாத சூழல். எங்கள் வீடுகளில் இருந்து வெளிநாடுகளில் இருக்கின்ற குடும்ப தலைவர்களுக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வெளிநாடுகளிலே அவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பும் தேவையான மருத்துவ உதவிகளும் கிடைக்க அருள் புரியும்படியாக ஜெபிக்கிறோம். குறிப்பாக விரைவாக இல்லம் திரும்பி வருவதற்கு வாய்ப்பினை நல்கிடும்படியாக நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மன்னம் இறங்கும், ஆசீர்வதியும். எங்களோடு எங்கள் வீடுகளில் தங்கி இருப்பீராக. இன்று மன கவலைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். நாளை என்ன ஆகுமோ என்ற ஏக்க பெருமிச்சோடு வாழுகின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே, எந்த வீட்டிற்கு சென்றாலும் இந்த வீட்டிற்கு சமாதானம் ஆகுக என்று சொல்லி ஜெபிக்க சொன்னவரே, இயேசுவே, எங்கள் வீடுகளில் தங்கியிரும், எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நாட்களிலே நாங்கள் அனுபவிக்கின்ற வேதனை துன்பங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்னீரே, உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று சொன்னீரே, உங்கள் அழுகையை நான் காண்கிறேன், அவற்றை எடுத்து மாற்றுகிறேன் என்ற வாக்குத்தத்தம் சொன்னவரே, வேதனையோடு ஜெபிக்கின்ற குடும்பங்களுக்கு மன்னம் இறங்குவீராக. கண்ணீரோடு உம்மை கூப்பிடுகின்ற பிள்ளைகளுக்கு மன்னம் இறங்குவீராக. எங்கள் கூக்குரலுக்கு செவி சாய்த்திரண்டும் எங்கள் கண்ணீரை துடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நான் விரும்புகிறேன் நல்லம் பெருக என்று சொன்னவரே, பல்வேறு நோய்கள் துன்பங்களுக்கு ஆளாகி தவிக்கின்ற அத்தனை பேருக்காக இந்த ஜெப வேளையிலே மன்றாடுகிறோம். குறிப்பாக முதியவர்கள் பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். படுக்கை நோயாளிகளுக்காக ஜெபிக்கிறோம். இதய நோயாளிகளுக்காக ஜெபிக்கிறோம். கேன்சர் நோயாளிகளுக்காக ஜெபிக்கிறோம். பல்வேறு நோய்களின் நிமித்தமாக அலைக்கழிக்கப்படுகின்ற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். நீரே மனமிரங்கும், நீரே ஆசீர்வதியும். நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் விடுதலையை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், தொட்டு நலமாக்குவீராக. இயேசுவே, உள்ளங்களை ஊடுருவி காணுகின்றவரே, எங்கள் தனிப்பட்ட தேவைகளை நீர் அறிந்திருக்கிறேன். எங்கள் குடும்ப தேவைகளை அறிந்திருக்கிறேன். பங்கு சமூகத்தின் தேவைகளை அறிந்திருக்கிறேன். நாங்கள் வாழுகின்ற பகுதி வாழ் மக்கள் அனைவருடைய தேவைகளை நீர் அறிந்திருக்கிறேன். எல்லா பிரிவினரையும் உமது திரு பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். முழு உலகையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தமிழகத்திற்காக ஜெபிக்கிறோம். எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திற்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் வாழுகின்ற பகுதி மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். உமது கிருபையினால் இருக்கும் தனிப்பட்ட விண்ணப்பங்களை நிறைவேற்றி தாரும். போகின்ற வருகின்ற இடங்களிலே பாதுகாத்தருளும். மகிழ்ச்சி, சமாதானம், உடல் நலன் ஆகிய கொடைகளால் நிரப்பும். குறிப்பாக முழு உலகிலும் இயல்பு நிலை விரைவாக திரும்பிட வரம் தாரும். எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விழிகளின் ஓரம் உண்மையின் நீரம், உயிர்களின் நாதம் உன் தாகம். விழிகளின் ஓரம் கருணை நீரம், உயிர்களின் நாதம் உன் தாகம். விழிகளின் ஓரம் கருணை நீரம், உயிர்களின் நாதம் உன் தாகம். தன்னையே தந்த தெய்வமே, உன் சந்நிதி வந்தேன் காணிக்கையாக. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கின்ற திருப்பலி எல்லாவல்ல இறைவனுக்கிட்டதாகும் ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. பேரிரக்கமுள்ள இறைவா, எங்கள் வாழ்விற்கு தேவையான கொடைகள் அனைத்தையும் வாரி வழங்கியுள்ளீ. அவற்றிலிருந்து நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை மனமு வந்து ஏற்றருளும். இம்மறை எழுச்சியால் எங்கள் இன்றைய வாழ்க்கை புனிதமடைந்து உம்மையே நோக்கி வர செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்
உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். துதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லா வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமது பேரன்பினால் மனிதனை படைத்து அவன் நீதியின்படி தண்டனைக்குரியவனாயினும் உமது இரக்க மிகுதியால் அவனை மீட்டருளனே. அவர் வழியாக உமது மகத்துவத்தை வானதூதர் புகழ்கின்றனர், அடியடியாக சேர்ந்து ஆராதிக்கின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று நாங்களும் தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, ஓசன்னா. ஓசன்னா, ஓசன்னா. வானகத் தந்தையே, நேர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஒன்று. ஆகவே உடைய தூயாமையை பொழுதி காணிக்கையை புனிதப்படுத்த உம்மை கொண்டாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக.
அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர் கழித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து நோக்கி பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்தியவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் இருப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு தருகின்ற கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜெரோம் தாஸ், என ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், புதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தல நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கனி தாயார் ஆட்சிமிக்க மரியாள், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு வந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தொலைவை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீத்தம் வரமருள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் தோழமையில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று
இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீயோனிடம் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேன்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு விளைகிறேன். எங்கள் குற்றங்களை பராமல் திருச்சபையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவிழம் கொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நிறை. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறியே, இவரே நம் பாவம் போக்குகின்றார், அவனில் அமைதியை ஆக்குகின்றார், அவனில் அமைதியை காணுகின்றார். ஆண்டவரே, தேவரீர் என்னிடம் எழுந்தருள நானோ தகுதியில்லாதவளே, ஆனால் நீர்
கருத்துணை காத்து உணவாகவா உயிரானவா உலகாளும் உன் புகழை நான் பாடவா உணவாகவா உயிரானவா உலகாளும் உன் புகழை நான் பாடவா வாழும் காலமெல்லாம் உன் நினைவால் வாழுவே உனக்காய் உயிர் வாழ அருளாற்றல் வேண்டுகிறேன் உணவாகவா உயிரானவா உலகாளும் உன் புகழை நான் பாடவா ஆலையிலே பசியோடு பரிதவித்தோர் ஏராளம் பாசத்தோடும் பரிவோடும் பகிர்ந்தளித்தாய் தாராளம் வறுமையிலும் ஏழ்மையிலும் எம் நடுவில் கோடி மக்கள் சிறிதளவும் பரிவின்றி பகிர்ந்திடாத கல்வர்கள் நலம் நாடி தொட வேண்டி பின் தொடர்ந்தோர் ஏராளம் நலம் மீந்து வலுவூட்டி வாழ்வழைத்தாய் தாராளம் நோயிலும் மனகாயத்திலும் எம் நடுவில் கோடி மக்கள் தாய் உணவில் உதவி செய்ய தயவில்லா கல்மகங்கள் பிறர் துன்பம் நான் ஏற்கவா பிறவாழ என்னை ஏற்கவா பிறர் துன்பம் நான் ஏற்கவா பிறர் வாழ என்னை ஏற்கவா இறை ஆட்சி வழி நிறைவாழ்வு ஒளி பிறர் அன்பு பணியாற்றவா உணவாகவா உயிரானவா உலகாளும் உன் புகழை நான் பாடவா நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகனுடைய பாடுகளின் நீங்கா நினைவு சின்னமாகிய இத்திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம் இரக்கத்தை அனுபவித்து உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒருவருக்கு இரக்கம் காட்டவும் அதனால் உமது இரக்கத்தை மேலும் கண்டடையவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்லன் புரிவன் தந்தை மகன் தூயாவை உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் தோழமையிலும் சென்று வாழுங்கள். இறைவன் நம்மோடு வாழ்கிறார். இறைவனுக்கு நன்றி.
ஆவியும்